வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இந்த 2 ப்ரெட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ப்ரெட் அல்வா செய்வோம் வாங்க. இதில் வந்து ஜீனி இருக்குது, பால் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, 2 ப்ரெட்டு பாக்கெட் இருக்குது. என்கிட்ட இப்போ ப்ளெயின் பால்கோவாவில் அதுக்கு பதிலாக மில்க் மேட் போட்டுக்குவோம். நெய் தேவைப்படும், அதனால் நெய் எடுத்துக்குவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ப்ரெட்டை இதேமாரி நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடு வந்ததும் போட்டு பொரிக்க வேண்டியது தான். நம்ம இதில் ப்ரெட் அள்ளி போடுவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயாமல் போட்டால் அப்படியே சல்லுன்னு எல்லா ப்ரெட்லேயும் எண்ணெய் ஏறிடும், அப்படியே எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இதேமாரி நல்லா போட்டுட்டு நல்லா அப்படி அமுக்கி விட்டு பொரித்து எடுக்கணும் எண்ணெயில். அப்போ தான் எண்ணெய் வந்து அதுக்குள்ளே ரொம்ப சேராது. அப்படியே போட்டோன்னே செவருது பாருங்கள், அதேமாரி செவர்ற மாரி காஞ்சிடணும் எண்ணெய். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டுக்குள்ளே எண்ணெய் சேராமல் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் வரும். இல்லைன்னா அப்படியே சலசலன்னு எல்லா எண்ணெயும் அதிலே இழுத்துரும். இப்போ இது நல்லா பொரியிட்டு வாங்க. இந்த பாருங்க, உடனே நமக்கு ப்ரெட்டு செவந்து வந்துருச்சு பாருங்கள். எடுத்து நம்ம இந்த வடிகட்டியில் போட்டுக்குவோம். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா பொரித்து வச்சாச்சு. நம்ம இப்போ இந்த அடுப்பில் பாலும் காஞ்சிகிட்ருக்கு. இதே எண்ணெயில் கொஞ்சம் சிப்ஸும் அடிக்க போகிறோம். இப்போ இது நல்லா இந்த பால் காஞ்சி வந்துருச்சு சுண்டை. இப்போ இதில் நம்ம இந்த பொரிச்ச ப்ரெட்டை போட்டுக்கணும். இது அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிக்கலாம். இது அப்படியே இதுலேயே நல்லா வேகட்டும் இந்த பாலில். இதேமாரி அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் எந்த அல்வாவோ கேசரி எது செய்யணும்னாலே செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால் இதை நல்லா இப்படி ஊற விடுவோம். ஊற விட்டு கொதிக்க விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பாலோட ப்ரெட்டு கலந்துருச்சு. இப்போ அந்த 2 ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ஒரு 300 கிராம் சர்க்கரை போட்டுக்குவோம். ஏன்னா ப்ரெட்டில் இனிப்பு இருக்குமா, அதனால் இந்த 300 கிராம் சர்க்கரையே அதிகமானது. இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விடுவோம். இது நல்லா கலரி வந்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம நெய் தாளிக்கிறது என்ன அப்படின்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம முந்திரியை காய்ச்சி இதில் நல்லா வறுத்து கொட்டிக்கணும். நெய் கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் கொஞ்சம் உளுப்பும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்குவோம். இதில் வந்து நம்ம மில்க் மேட் ஊற்றிக்குவோம். ஒரு 100 ml ஊற்றிக்குவோம். ஏன்னா நம்ம பால்கோவா போடல, இல்லைன்னா ப்ளெயின் பால்கோவா இருந்தால் ஒரு 100 பால்கோவா போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டு செஞ்சு இது பண்ணிட்டா முடிஞ்சிடும். அழகாக ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடும். இதெல்லாம் கிளறி நம்ம இறக்கிட வேண்டியது தான். நம்ம இப்போ ப்ரெட் அல்வா செஞ்சோம்ல, அது இது வந்து பாஸ்மதி ரைஸு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.